முதலாவதாக மெமெண்டோ என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பி அடித்து 2005ஆம் ஆண்டு கஜினி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக அலோன் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பி அடித்து 2012ஆம் ஆண்டு சாருலதா என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக கேப்டன் பிளட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 65ஆம் ஆண்டு 1000ல் ஒருவன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. நான்காவதாக மிஸ்டர் டவுட்ஃபயர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 96ஆம் ஆண்டு அவ்வை சண்முகி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக ரொமான்ஸ் ஆன் த ஐ சீஸ் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 2010ஆம் ஆண்டு மன்மதன் அம்பு என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆறாவதாக பேங்காக் டேஞ்சரஸ் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2006ஆம் ஆண்டு பட்டியல் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏழாவதாக பிரீவ்ஸ்டர்ஸ் மில்லியன் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 97ஆம் ஆண்டு அருணாச்சலம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. எட்டாவதாக வெரி பேட் திங்ஸ் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2002ஆம் ஆண்டு பஞ்சதந்திரம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்பதாவதாக ரெட் கார்னர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2008ஆம் ஆண்டு தாம் தூம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. பத்தாவதாக 9 to 5 என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 94ஆம் ஆண்டு மகளிர் மட்டும் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 11ஆவதாக ஃபாதர் ஆஃப் த பிரைட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2008ஆம் ஆண்டு அபியும் நானும் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 12ஆவதாக பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2003ஆம் ஆண்டு அன்பே சிவம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 13ஆவதாக மேக்கிங் மிஸ்டர் ரைட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகளை காப்பியடித்து 2010ஆம் ஆண்டு எந்திரன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 14ஆவதாக ஐ எம் சாம் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ரீமேக் செய்து 2011ஆம் ஆண்டு தெய்வ திருமகள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 15ஆவதாக த பிரின்சிபிள் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 94ஆம் ஆண்டு நம்மவர் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 16ஆவதாக ஷி டெவில் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 95ஆம் ஆண்டு சதி லீலாவதி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 17ஆவதாக டூ மச் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 98ஆம் ஆண்டு நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 18ஆவதாக விட்னஸ் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 88ஆம் ஆண்டு சூரசம்ஹாரம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 19ஆவதாக த ரெயின் கார்னேஷன் ஆஃப் பீட்டர் கிரவுட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 84ஆம் ஆண்டு எனக்குள் ஒருவன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 20ஆவதாக ஹார்ட்கோர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 94ஆம் ஆண்டு மகாநதி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 21ஆவதாக வாட் அபவுட் பாப் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2000ஆவது ஆண்டு தெனாலி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 22ஆவதாக கஸ் ஹூ என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ரீமேக் செய்து 2007ஆம் ஆண்டு கண்ணாமூச்சி ஏனடா என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 23ஆவதாக பிக் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2004ஆம் ஆண்டு நியூ என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 24ஆவதாக வாட் உமன் வாண்ட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2003ஆம் ஆண்டு விசில் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 25ஆவதாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன் எ ட்ரெயின் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2011ஆம் ஆண்டு முரண் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 26ஆவதாக ரோமன் ஹாலிடே என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 94ஆம் ஆண்டு மே மாதம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 27ஆவதாக மிக்கி அண்ட் மவுட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 87ஆம் ஆண்டு ரெட்டைவால் குருவி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 28ஆவதாக த்ரீ மேன் அண்ட் எ பேபி என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2001ஆம் ஆண்டு அசத்தல் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 29ஆவதாக செல்லுலர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ரீமேக் செய்து 2007ஆம் ஆண்டு வேகம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 30ஆவதாக டயல் எம் ஃபார் மர்டர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 85ஆம் ஆண்டு சாவி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 31ஆவதாக மிஸ்டர் டீட்ஸ் கோஸ் டு டவுன் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 49ஆம் ஆண்டு நல்ல தம்பி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 32ஆவதாக கர்லிட்டோஸ் வே என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2010ஆம் ஆண்டு நகரம் மறுபக்கம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 33ஆவதாக பிரிடேட்டர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 95ஆம் ஆண்டு அசுரன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 34ஆவதாக எ லிட்டில் ரோமன்ஸ் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 81ஆம் ஆண்டு பன்னீர் புஷ்பங்கள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 35ஆவதாக சன்ஃபிளவர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 92ஆம் ஆண்டு ரோஜா என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 36ஆவதாக த கிளாசிக் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 2010ஆம் ஆண்டு சிக்கு புக்கு என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 37ஆவதாக ஜட்ஜ்மெண்ட் நைட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2008ஆம் ஆண்டு சரோஜா என்ற பெயரில்
வெளியிடப்பட்டுள்ளது. 38வதாக மூன் ஓவர் பேரடர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பல காட்சிகளை காப்பியடித்து 90ஆம் ஆண்டு இந்திரன் சந்திரன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 39வதாக மிசரி என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை காப்பியடித்து 2003ஆம் ஆண்டு ஜூலி கணபதி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 40வதாக வசாபி என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ரீமேக் செய்து 2010ஆம் ஆண்டு ஜக்குபாய் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. ஹாலிவுட் நடிகர்களின் அரிய புகைப்படங்கள்.